கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எந்த கட்சி எடுத்தாலும் ஒரு நபர் அப்படியே ஒரு மாஸ் லீடரா வருவார். இன்னைக்கு மோடி அவர்களை வந்து நம்ம கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னு சொல்றோம். எதை வச்சு நீங்க கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்றீங்க? அவர் பின்னாடி கோடிக்கணக்கான பேர் வராங்க. கரிஸ்மா அப்படின்றது என்னங்க? தனிநபர் தானங்க. சித்தாந்தத்துக்கா கரிஸ்மா? அப்படி இருந்தா கம்யூனிசம் மற்ற சித்தாந்தம் பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ இருப்பாங்க. சரி, அவர் இல்லாமல் நாங்க வந்து பாஜகவை வெற்றி பெற செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆமா, பாஜக வந்து ஒரு தனிநபரை நம்பி இருக்கின்ற கட்சி கிடையாது. இவ்வளவு பெரிய ஆலமரம் தெரியுமா? இன்னைக்கு வருவாங்க, அன்னைக்கு போவாங்க. மென்மே கம் அண்ட் மென்மே கோ. அதிமுக என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் ஒரு தனி ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அது மாதிரிலாம் சொல்லிட்டு போறீங்க? அதிமுக கட்சி தான் பெரியது, அங்க போய் சொல்லுங்களா மென்மே கம் மென்மே கோ அப்படின்னு. யார் வேணா நாளைக்கு தலைவரா வருவாங்க, அதனால இவரை நம்பி கட்சி கிடையாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொன்னா அடுத்த நாளே கட்டம் கட்டிடுவாங்க. மாப்பிள்ளி ஆகட்டும், இல்ல வந்து ராஜஸ்தான்லி ஆகட்டும், இல்ல உத்தரப்பிரதேசத்திலே ஆகட்டும், அங்க ஜெயிச்ச பிறகுதான் யோகியை கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அங்க வந்து நாங்க ஒரு சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு இல்லாமையே நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அப்ப பாராளுமன்ற தேர்தலையும் வந்து நீங்க பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் இல்லாம நீங்க ஃபைட் பண்ணுவீங்களா? இந்த பக்கம் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன பாருங்க, புள்ளி கூட்டணியில் யாருங்க பிஎம்? மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் இருக்காரா, அவ்வளவுதான். அதை வந்து தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கும் வந்து தகுதி கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அவங்கள நீங்க மாத்தாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிக்கங்க. அப்படி இல்லை நாங்க இப்படிதான் இருப்போம், எடுத்துட்டு போகிறது உங்க சௌகரியம். இப்போ 26 தேர்தல் தெரிஞ்சிடும் இல்லையா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இல்லையா அப்படின்னு. இதுக்கு எதுக்கு வந்து நம்ம கவலைப்பட்டு இருக்கணும் நான் சொல்றேன். இந்த அதிமுகக்குள்ளேயே வந்து யார் சிறந்த அடிமை அப்படிங்கறதுக்கு போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா ராஜா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஒரு குற்றச்சாட்டு. திமுக என்ன சொல்றாங்க, நாங்க வந்து திராவிட மாடல் 2.0 எங்களுடைய ஆட்சியில நாங்க இவ்வளோலாம் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சூப்பராக இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த உட்கட்டமைப்பு பாருங்க, இந்த மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறதே இல்லை அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. ரைட்டு, அப்போ உங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. எதுக்காக வந்து மற்ற கட்சிகள்லாம் பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னு இப்படியே வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நீங்க ஜெயிக்கணும்னு பாக்குறீங்க? அப்ப நீங்க சொல்ற சாதனை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நீங்க கூட்டணியில இருந்தப்போ இப்படி அங்க டெல்லியில இருந்து வாஜ்பாய் தலைமையில எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார், கும்பகோணத்துல 2 நாட்கள் முன்னாடி பிஜேபியின் சார்பா அனைத்து பிரிவுகளின் மாநில மாநாடு நடந்துச்சு. நயினா நாகேந்திரன் கலந்திருந்தாரு, முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே கலந்திருந்தாரு. அந்த இடத்துல பாஜகவின் தமிழகத்தின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரல. ஏன் வரல? அவரை கூப்பிடலையா, இல்ல அவர் அவாய்ட் பண்ணிட்டாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிற விமர்சனம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கு. வேணுனே அவர் அவாய்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கருத்து தான். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இல்ல, இந்நாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்றீங்க. முன்னாள் தலைவர் தமிழிசை அவங்க கலந்துனாங்களா? சரி, அப்ப ஒருவேளை இவர் முக்கியமான தலைவர் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ? அது எனக்கு தெரியல. இவர் கூப்பிட்டாங்களா இல்ல இவரா போலையா, அதுவும் எனக்கு தெரியல. அது தெரியாமலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏங்க நீங்க வந்து அண்ணாமலை வரணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க? பாஜக அப்படின்றது வந்து ஏதோ தனிநபரை நம்பி இருக்கின்ற ஒரு இயக்கம் கிடையாது. எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க அங்க பாருங்க. மேடையில வந்து அனைத்து பிரிவுகளின் ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் KT ராகவன் அவர்கள், ஆமா அவர் வேற இருந்தாரு. அவர்லாம் எத்தனை வருஷமா பாஜகல இருக்காரு, அவருக்கு தெரியாத அரசியலா? இப்போ ஒருத்தரை நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 12,000 பேரும் என்னவோ வந்ததா சொன்னாங்க இல்லையா நிரஞ்சன்? இப்ப பாருங்க, வந்தவங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மேடையில இருக்கவங்க, அடுத்தது கீழே அமர்ந்து கொண்டு இருப்பவர்கள். இந்த மேடையில் இருப்பவர்களும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுப்பவர்கள். அதாவது அங்க வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எப்படி அரசியல் பண்ணணும், வருகின்ற காலங்கள்ல வந்து எப்படி திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அது தெரியல. என்ன பேசினாங்க நமக்கு தெரியாது. சோ எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கலாம். அப்ப அவங்க வந்து கொடுப்பவர்கள், இங்க கீழே இருக்கவங்க கேட்பவர்கள், அவ்வளவுதான். அப்போ அவங்களே போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ? என்ன, அண்ணாமலை வந்து ஒரு 3 வருஷம் தான், 4 வருஷம் ஆகுதுங்க.
இதுக்குள்ள வந்து எத்தனை காலமா அங்கெல்லாம் கட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத அரசியலா அப்படி யாராவது நினைச்சிருக்கலாம். அதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அண்டு பாஜக வந்து எத்தனை காலமாக இங்க தமிழகத்துல இருக்கின்றது, எவ்வளவு உச்சங்களை என்ன உச்சங்களை, சரி ரைட்டு விடுங்க, ஏதோ உச்சங்களை தொட்டு இருக்கின்றார்கள்னு சொல்றாங்க. அதனால அண்ணாமலை வேண்டாம். காரணமே அண்ணாமலை தான். அவரை ஏன் கூப்பிடல, மரியாதை நிமித்தமா கூப்பிடலாம்ல அப்படின்லாம் கேக்குறாங்கல்ல. பாருங்க, கூப்பிட்டீங்களா சந்தோஷம், கூப்பிடலையா அப்பவும் சந்தோஷம், இப்படிதான் போனமே தவிர என்னை ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்கறது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். லெட்டஸ் இப்ப வந்து தமிழகத்துல வந்து ஒரு திரைப்படத்துறை சார்ந்த ஒரு ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்காங்க நிரஞ்சன். இப்போ இதுல வந்து ரஜினி அவர்களை கூப்பிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா 50 வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் இருக்கின்றவர், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பல வருஷமா, இத்தனை வயசுலயும் வந்து அவர் ஒரு மாஸ் ஹீரோவா இருக்காருன்னு நமக்கு தெரியும். அப்ப தமிழகத்துல திரைத்துறை மாநாடுன்னா ரஜினி வருவாரா அப்படின்னு அவங்க ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. வாஸ்தவம் தான். அவரை கூப்பிடல அப்படின்னா ஐயோ அப்ப ரஜினி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? அவரை கூப்பிடல, அவர் கூப்பிட்டு அவருக்கு வேற ஏதாவது ஷூட்டிங் இருந்து போலன்னா அவர் போல, அவ்வளவுதான். அத்தோட கடந்து போயிடணுமே தவிர ஒதுங்குறாங்களா அப்படின்னா விடுங்க. அது ஒதுங்குறாங்களா இதெல்லாம் இப்ப தேவையில்ல நான் நினைக்கிறேன். 26 மேக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, அவர் இல்லாமல் நாங்க வந்து பாஜகவை வெற்றி பெற செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆமா, பாஜக வந்து ஒரு தனிநபரை நம்பி இருக்கின்ற கட்சி கிடையாது. இவ்வளவு பெரிய ஆலமரம் தெரியுமா, இன்னைக்கு வருவாங்க அன்னைக்கு போவாங்க, மென்மே கம் அண்ட் மென்மே கோ அப்படின்னு சொல்லி வேண்டியதுதான். ரைட்டு, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இப்போ 26 தேர்தலில் தெரிஞ்சிடும் இல்லையா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இல்லையா அப்படின்னு. இதுக்கு எதுக்கு வந்து நம்ம கவலைப்பட்டு இருக்கணும் நான் சொல்றேன். இல்ல, நீங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கருத்தமா, பாஜக வந்து தனிப்பட்டவர்களுக்கான கட்சி இல்ல, தனிநபர் தான் இந்த கட்சியை வளர்த்து விட்டாங்க தமிழகத்துல அப்படிங்கிற கருத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா? பாருங்க, அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். பட் என்னுடைய கருத்துன்றது என்னைக்குமே ஒரே மாதிரி கருத்தாகத்தான் இருக்கின்றது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தனிநபர், அதுக்கு பின்னாடி வருகின்ற அவருடைய தொண்டர்கள், அவரு ஆதரவாளர்கள், இப்படி வச்சுதான் கட்சி வளருமே தவிர சித்தாந்தம்னு பேசியிருந்தீங்கன்னா நம்ம டோலர்ஸ் மாதிரி, சகாவுக்கள் மாதிரி, கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி தான் போகணும். எந்த கட்சி எடுத்தாலும் ஒரு நபர் அப்படியே ஒரு மாஸ் லீடரா வருவார். இன்னைக்கு மோடி அவர்களை வந்து நம்ம கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னு சொல்றோம். எதை வச்சு நீங்க கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்றீங்க? அவர் பின்னாடி கோடிக்கணக்கான பேர் வராங்க. அப்போ அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க? கரிஸ்மா அப்படின்றது என்னங்க? தனிநபர் தானங்க. சித்தாந்தத்துக்கா கரிஸ்மா? அப்படி இருந்தா கம்யூனிசம் மற்ற சித்தாந்தம் பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ இருப்பாங்க. திருப்பி வந்து தனிநபர் இல்ல அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் வந்து இல்ல அது சூரியன் கிடையாது, இந்த வந்து சூரியன் தான் நம்மளை சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போறீங்க? கண்ணதற்கு தெரியுது. இருந்த பிறகு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரைட்டு, அது உங்க சௌகரியம். நாங்க சித்தாந்தன் படிதான் போவோம், எங்களுக்கு வந்து தனிநபர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி போறோம்னா போங்க, அது உங்களுடைய சாய்ஸ். நாம என்ன போயிட்டு பொறாண்டவா முடியும்? அப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரு மாஸ் லீடர் வேணும் அப்படின்னு. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள்னு எடுத்துக்காங்க, அதிமுக என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் ஒரு தனி ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அது மாதிரிலாம் சொல்லிட்டு போறீங்க? அதிமுக கட்சி தான் பெரியது, அங்க போய் சொல்லுங்களா மென்மே கம் மென்மே கோ அப்படின்னு. யார் வேணா நாளைக்கு தலைவரா வருவாங்க, அதனால இவரை நம்பி கட்சி கிடையாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொன்னா அடுத்த நாளே கட்டம் கட்டிடுவாங்க. அது ஏன் பாஜக மட்டும் இந்த மாதிரி சொல்லி நிற்கிறாங்கன்னு தெரியல. இப்படி சொல்றவங்க தான் வந்து மோதி அப்படின்னு கத்தி நிற்கிறாங்க. இதுதாங்க நிதர்சனம். தனிநபர் கரிஸ்மாட்டிக் லீடர், அவரை வச்சுதான் வந்து அரசியல் அப்படின்றது. இப்ப பாஜக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம மத்திய பிரதேசம் கூட எடுத்துக்காங்க, சௌஹான் அவரை எடுத்துட்டு புதுசா ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து வசுந்தரா ராஜே சிந்தியா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வேற ஒருத்தர் அவங்க வந்து சிஎம்ஆ கொண்டு வந்திருக்காங்க. இப்படி புதுசா கொண்டு வராங்க. அது இங்க நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச பிறகு அவங்க சிஎம்ஆ மாத்துறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி அங்க ஒரு சிஎம் இருந்திருக்காரு, அவங்க ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். மாப்பிலி ஆகட்டும், இல்ல வந்து ராஜஸ்தான்லயே ஆகட்டும், இல்ல உத்தரப்பிரதேசத்திலே ஆகட்டும், அங்க ஜெயிச்ச பிறகுதான் யோகியை கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அங்க வந்து நாங்க ஒரு சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு இல்லாமையே நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அப்ப பாராளுமன்ற தேர்தலையும் வந்து நீங்க பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் இல்லாம நீங்க ஃபைட் பண்ணுவீங்களா? இந்த பக்கம் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன பாருங்க, புள்ளிக்கோட்டையில யாருங்க பிஎம் கேக்குறமா இல்லையா? அதனால தனிநபர் கிடையாது அப்படின்னா ரைட்டு, நீங்க அப்படியே நம்பிட்டு போங்க. மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய எதிர்பார்ப்பு, எண்ணம் வேற இருக்குது அப்படின்னா அதை நீங்க குறை சொல்ல முடியாது.
மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் இருக்காரா, அவ்வளவுதான். அதை தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அவங்கள நீங்க மாத்தாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிக்கங்க, அப்படி இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம், எடுத்துட்டு போங்க, அது உங்க சௌகரியம். இப்ப அதிமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே அமித்ஷாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் மத்த கட்சிக்கு சேரணும். இந்த அதிமுகக்குள்ளேயே யார் சிறந்த அடிமை அப்படிங்கறதுக்கு போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். இப்போ அமித்ஷா அவர்களிடம் அனுமதி பெற்று அப்படின்னா அப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னதை கேட்கணும். இந்த அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னதா செங்கோட்டையன் சொன்ன மாதிரி நான் இங்கே படிச்ச ஞாபகம். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அவரு முதல்ல எடப்பாடியார் அவர்களுக்கு கெடு கொடுத்ததே எதுக்காக கொடுத்தாரு? எல்லாரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் அதான சொன்னாரு. இப்ப தாவேகால போனா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்களா? என்ன காரணத்துக்காக அவர் கட்சி தலைமைக்கு கெடு விதித்தாரோ, அட்லீஸ்ட் இங்க ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களோட ஒன்னா சேர்ந்து பாருங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கரெக்டுங்க, அவர் என்ன காரணத்துக்காக கெடு விதிச்சாரோ அதை அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொன்னதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம தாவேகால போய் சேர்ந்துக்கின்னு அவர் புரட்சி தலைவர் மாதிரி இருக்காரு, அவர் 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்துக்கிறாரு அப்படின்னா அங்க இருக்கவங்களே கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. நாங்களே 150, 200 கோடின்னு சொல்லி நிற்கிறோம், இவர் பாட்டுக்கு 500 கோடின்னு கொளுத்தி போட்டு நிற்கிறாரு. நாளைக்கு யாராவது இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுத்து ஏற்கனவே அந்த புலி விஷயம் வேற ஓடி இருக்குது. அதுல வருமானத்தை குறைவாக காமிச்சார்கள் அப்படின்னு ஒரு கேஸ் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா இவங்க இன்கம் டாக்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. சரி, அதுக்கு அப்புறம் வருவோம். இப்போ நான் கேக்குறேன், செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்க போய் சேர்ந்தாரு அப்படின்னா அப்ப அவர் சொன்னதை கேட்டிருக்கணும். ஒன்னா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது அவர் கேட்கல, தாவேக்காக போயிட்டாரு. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்துக்காங்களேன், அவர் முதல்ல திமுகவுக்காக பணிபுரிந்தார், அதுக்கப்புறமா விசிகால போய் சேர்ந்தாரு. அப்ப யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாரு? இல்ல அதிமுகல இருக்கவங்க தான் பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மத்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் வாங்குறது இல்லையா? ஒருவேளை திமுகல பர்மிஷன் வாங்கிட்டு இவர் விசிகால சேர்ந்தாரோ, அதனாலதான் விசிகால சேர்ந்த உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களோ? திமுக அவர் என்ன ஏதாவது பதவியில இருந்தாரா? அப்புறம் இப்படி வந்த உடனே எப்படிங்க நீங்க ஒருத்தருக்கு அவ்வளவு பெரிய பதவியை நீங்க தூக்கி கொடுக்குறீங்க? இல்ல ஒருவேளை பணம் அதிகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி பதவி கொடுப்பாங்களா? அது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பணம் வச்சிருக்கவர், அது நமக்கு தெரியுதுங்க. சோ அப்படி இருக்கச்ச அப்ப திமுக கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? இல்ல அப்புறம் விசிகா விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் தாவேகால போய் சேர்ந்தாரு. அப்ப அவர் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவரு பாஜகல இருந்தாரு, அங்கேருந்து அதிமுகவுக்கு வந்தாரு, அவங்க கட்சியில இருந்து அதிமுக வந்திருக்காரு அப்படின்னும் போது அப்ப அவர் அங்கேருந்து தாவேகா போகும்போது எப்படி அவரும் அமித்ஷா கிட்ட தான் பர்மிஷன் வாங்கினாங்க? ஏன்னா ஒன்ஸ் நீங்க அதிமுக சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க அதிமுக காரர் தான் இல்லையா? அதை மாத்த முடியாது. அப்போ அங்கேருந்து அவர் தாவேகா போகும்போது யார்கிட்டயும் அவர் பர்மிஷன் வாங்கினதா தெரியலையே. இப்படி பாஜகல இருந்த ஒருத்தர் அதிமுகல போய் சேருவாரு, அங்கேருந்து தாவேகாக்கு போவாரு, அவருக்கு அமித்ஷா பர்மிஷன் கொடுப்பாரா? எனக்கு லாஜிக்கே இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல நிரஞ்சன். இப்போ திமுக என்ன சொல்றாங்க, நாங்க திராவிட மாடல் 2.0 எங்களுடைய ஆட்சியில நாங்க இவ்வளவு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சூப்பராக இருக்கின்றது, அதுக்கப்புறம் இந்த உட்கட்டமைப்பு பாருங்க, அந்த மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறதே இல்லை அப்படின்லாம் சொல்லி நிக்கிறாங்க. ரைட்டு, அப்போ உங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே? எதுக்காக மத்த கட்சிகள்லாம் பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னு இப்படியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நீங்க ஜெயிக்கணும்னு பாக்குறீங்க? அப்போ நீங்க சொல்ற சாதனை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? பாருங்க, இப்போ கிரிக்கெட் மாநிலே வந்தானா 240 ரன் அடிச்சு வச்சுக்கிறாங்க, யாராலுங்க அதை அடிக்க முடியும்? அப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் அந்த மேட்ச் பிக்சிங், இந்த மேட்ச் பிக்சிங் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க அடிச்ச ஸ்கோர் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இல்ல அந்த ஸ்கோர்னு சொல்றது டுபா போறா அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். எல்லாரையும் பாஜகவோட பி டீம், சி டீம் இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியது. நாமளே ஒரு காலத்துல அப்படிதான். அதிமுக இதர கட்சி எல்லாத்துக்குமே பாஜக தான் ஹெட் ஆபீஸ், டெல்லி தான் தலைமை ஆபீஸ்ன்னு சொல்றாரு. எந்தெந்த கட்சியை ஒரு காலத்துல நமக்கும் அப்படித்தானே இருந்தது. இப்போ நம்ம காங்கிரஸ் இருக்கும்போது அங்க போயிட்டு என்னென்ன போர்ட்போலியோ வேணும் அப்படின்னு நம்மளால டெல்லி வரைக்கும் போயிட்டு ஃபைட் பண்ணி வாங்க முடிஞ்சது. ஆனா பாஜக ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நிரஞ்சன்?
இல்ல கேட்காமயே அவங்க கொடுத்துட்டாங்களா? அந்த அளவுக்கு அவங்க வந்து வச்சிருந்தாங்களா? நாமளும் அவங்களோட கூட்டணியில இருந்திருக்கோம். அந்த குஜராத் கலவரம்னு இன்னைக்கும் சொல்லின்னு இருக்கிறோம். பாபர் மசூதியை பத்தி இன்னைக்கும் பேசின்னு இருக்கிறோம். குஜராத் கலவரம் நடக்கும்போது நம்ம கூட்டணியில இருந்தோம். பாபர் மசூதி இடிச்ச பிறகு நம்ம கூட்டணியில இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது. பாபர் மசூதி அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் குஜராத் கலவரம் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அது நடந்த பிறகும் நடக்கும் போதும் நாம எங்க இருந்தோம் அப்படின்னு யாரும் எதிர்க்க இருக்கவங்களும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அமித்ஷா பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ நீங்க கூட்டணியில இருந்தப்போ எப்படி அங்க டெல்லியில இருந்து வாஜ்பாய் தலைமையில பர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? எதுக்காக இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் எனக்கு புரியல. உங்க சாதனைகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் பாஜகவோட பீட்டிங்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தங்களுடைய என்ன சொல்றது பலத்தை அவங்களே குறைவா மதிப்பிட்டு கொள்கிறார்கள். அப்படி பண்ணும்போது மக்கள் மனசுல அந்த பெர்செப்ஷன் அடிவாங்க. அது புரியல அவங்களுக்கு. பாஜகவோட சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டா ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நிக்கிறாங்க. பாஜக தனியா நிற்கும் போதே அந்த கூட்டணிக்கு 18% ஓட்டு போட்டாங்க. நீங்க என்னன்னா பாஜகவோட சேர்ந்து பாருங்க, அந்த பாஜக பூச்சாண்டி எல்லாம் இனிமே இங்க செல்லாது. ஆனா அதை வந்து பாஜக யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா அது தெரியாது, அது வேற விஷயம். இனியும் வந்து நீங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ரைட்டு. அவங்க சொல்லுவாங்கல்ல தனிநபரை நம்பி இல்லைன்னு, அந்த மாதிரியே இது ஒரு ஃபெயில்டு டாக்டிஸ் எடுத்துக்க வேண்டியதான் நிறைஞ்சேன். இல்ல நீங்க சொன்ன அந்த பெர்சென்ட்டுமே வந்து தனிநபர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவருக்கான ஆதரவுனாலதான் அந்த பெர்சென்ட்லாம் வருது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையா? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னைக்கும் ஒன்றுதான். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அவருக்காகத்தான் ஆதரவே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்க கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துக்காங்க. காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 77 தேர்தல் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு மாபெரும் மாஸ் லீடர் அவர் இருக்கும் போதே சட்டமன்ற தேர்தலில் அரௌண்ட் ஒரு 19% என்னவோ வாங்குறாங்க காங்கிரஸ் கட்சி. இந்திரா காங்கிரஸ், இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸ்ல இருந்து வந்ததுதான். அதே மாதிரி 89 நினைக்கிறேன் மூப்பனார் தலைமையில அப்பவும் வந்து கணிசமான வாக்குகள் கிட்டத்தட்ட அதே ஒரு 19% தான் வாங்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களால அதை ரீட்டைன் பண்ண முடிஞ்சுதா சொல்லுங்க? ஏன்னா இங்க கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. ஏங்க 77 வாங்கியிருக்காங்க, 12 வருஷம் கழிச்சு 89லயும் கணிசமா ஓட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு 2014 எடுத்துக்காங்க. அப்ப காங்கிரஸ் தனியா இருந்து என்ன வாங்கினாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். எங்க போச்சு அந்த ஓட்டுகள்லாம்? கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. இப்படி கூட்டணி அப்படின்னு அவங்களோட அட்டாச் பண்ணிக்கின்னு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கின்னு காங்கிரஸாவது வந்து என்ன சொல்றது எப்படியோ சிபிஐ வச்சு ரைடு விட்டோ அதை விட்டோ இதை விட்டோ 60, 62 வாங்கக்கூடிய திறமை இருந்தது. இவங்க கையில ஆட்சி இருந்தும் இவங்க வந்து எண்ணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் எங்க இருந்து இதெல்லாம் சரி விடுங்க, அதெல்லாம் வந்து ஆமா சித்தாந்தத்துக்காக வந்தது போதுமா, நம்மளும் அப்படியே சொல்லிட்டு போயிருவோமே, எதுக்கு நாம மட்டும் புதுசா சொல்லணும்? இந்த சித்தாந்தத்துக்கு 26 என்ன ஓட்டு வருதுன்னு பார்ப்போம். தனிப்பட்ட நபருக்கு தான் ஒரு கரிஷ்மா இருக்கு, மாசு இருக்கு அப்படின்னா இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல மீண்டும் செங்கோட்டையன் நிக்கிறாரு. ஆனா அதிமுக சார் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நாங்க மீண்டும் வேற வேட்பாளரை போட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்று நாங்க திரும்ப வெற்றி விழாக்கு வரோம் அப்படிங்கிறாரு. இவருடைய தனிப்பட்ட மாசுக்கு வாக்குகள் வருமா, இல்ல அதிமுக வாக்குகள் வருமா? யார் ஜெயிப்பாங்க அங்க என்ன சூழ்நிலை? இல்லங்க, அதாவது ஒரு காலகட்டத்துல 96 தேர்தல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஜெயலலிதா அவர்களே தோத்து போறாங்க. 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ஜெயிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் வந்து அந்த மக்கள் தொடர்புல இருந்தவங்க. அதனாலதான் அப்பேற்பட்ட ஒரு சுனாமியை மீறி அவங்களால ஜெயிக்க முடிஞ்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் சரி, திடீர்னு யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிக்க வச்சு நாங்க கட்சி அவங்களை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வச்சதெல்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களால ரைட்டுங்க, அவர் வந்து பெருசா செலவு பண்ண முடியாது, அவர் வந்து ஆனா கடினமா கட்சி பணியாற்றி வருகின்றார். பெரிய அளவுல தெரியாட்டாலும் அவர் கட்சி அப்படின்னு ரெட்டையில சின்னம் போதும், நாங்க கட்சி பேக்கிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஜெயிக்க முடியுமா? முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தொகுதி முழுக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சவரா இருக்கணும் அப்படின்னா கை காசை விட்டு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை மட்டும்தான் நிறுத்த முடியும்னாலே அப்ப அந்த கரிஸ்மா இல்லைன்றது அர்த்தம். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட எல்லாம் எடப்பாடியை நீங்க கம்பேர் பண்றது, ஆளுமைன்னு சொல்றது, இது வந்து கட்சியில இருக்க சில பேரோ இல்ல வந்து கட்சிக்கு ஜிங்ஜாங் அடிச்சு ஏதாவது கிடைக்குமோன்னு நினைக்கிறோம், அவங்க சொல்லிட்டு போகலாம், அது வேற விஷயம். பட் கள நிலவரம் அப்படின்றது வேற. சரி, அடுத்தது
செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னும் போது அந்த இரட்டை இலை இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து இது கட்சியில இருக்கவங்களே பல முறை உள்ளுக்குள்ள பேசினது, இளைஞர்கள் ஏன் இப்ப அதிமுக பக்கம் வருவதில்லை அப்படின்னு. இன்னைக்கு அந்த இரட்டை இலை தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 அப்படி ஆயிப்போச்சு. 20-30கள்ல அதிமுகவுக்கு வருவது அப்படின்றது பெரிய ஒரு பிளாக் ஆயிடுச்சு. அது ஏன் அதை அவங்க புரிஞ்சுக்கணும், அதை வந்து சரி செய்யணும். இல்ல அப்படின்னா அதிமுகவும் காங்கிரஸ் மாதிரி தான் ஆகும். ஏன் பாஜக மாதிரி ஆகுமான்னு கேட்காதீங்க, அது வேற விஷயம். அண்டு அவருடைய சொந்த செல்வாக்குல ஒட்டுமொத்தமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா இப்படி ஒன்னா நடக்கலாம். ஒருவேளை திமுக வந்து ரைட்டு இவங்களை கொஞ்சம் உசுப்பேத்தி விடுவோம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் அங்க சொணங்கிட்டு இல்ல ஏதாவது கூட்டணி கட்சி கொடுத்துட்டு அப்படி சரியா வேலை செய்யாம விட்டாங்கன்னா அப்ப செங்கோட்டையன் ஜெயிக்கலாம். அதுக்கு ஒன்னா ஒரு வாய்ப்பு இருக்கின்றதே தவிர மற்றபடி அவங்க எல்லாம் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தட்டி தூக்குறோம் அப்படின்னு திமுக இறங்கினாங்கன்னு சொன்னா செங்கோட்டையன் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல அந்த இடத்துல அதிமுக ஜெயிக்குமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓரளவுக்கு அவர் வந்து வாக்குகளை பிளப்பார், அவருடைய தனி செல்வாக்கு இருக்கு அப்படின்னும் போது எத்தனை தடவை அங்க எம்எல்ஏவா இருந்தவர், அதனால ஓரளவுக்கு அவருக்கு கணிசமான வாக்குகளை பிரிப்பார். மேபி அவர் தொகுதியில மட்டும்தான். அதை வச்சுட்டு உடனே தமிழகம் முழுக்க அந்த பகுதி முழுக்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஐம் சாரி, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல நிரஞ்சன். இப்போ தாவேக்கானுடைய வாக்கு சதவீதங்கள் சர்வேக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க கூட சமீபத்தில் ஒரு சர்வே பார்த்தீங்க, அதோடைய பர்சன்ட் சொல்லியிருந்தீங்க, அது என்னது? அதாவதுங்க யாரோ சொல்லியிருந்தாங்க, அதாவது தாவேக்கா வந்து இந்த மாதிரி என்னது ஆல்ரெடி 140 தொகுதிகளா 134 தொகுதிகளா அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 105 இருந்தது. இப்போ அது காலைல ஏதோ ட்விட்டர்ல தான் பார்த்தேன் 100 சில்லற ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதாவது மெஜாரிட்டி மார்க்கை தாண்டிட்டாங்க. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் வச்சுன்னு நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு பேசாம ஒரு லெட்டர் எழுதலாம்னு நினைக்கிறவங்க. சார் ஆல்ரெடி வந்து நாங்க 117 கிராஸ் பண்ணிட்டோம் சார், எதுக்கு வந்து நீங்க இந்த எஸ்ஐஆர் இதை வேற திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அதிமுக பாஜக தவிர எதுக்குறாங்க, அதுக்கு வேற எவ்வளவு செலவாகுது, அரசு ஊழியர்கள்லாம் வந்து எங்க மேல ஒர்க் லோடுன்னு சொல்றாங்க, எதுக்கு இந்த ஓட்டர் லிஸ்ட்ல எல்லாம் நீங்க வந்து கரெக்ட் பண்ணி நிக்கிறீங்க, அதான் எலெக்ஷனே முடிஞ்சிட்டா மாதிரி ஆயிடுச்சு, நாங்க ஆல்ரெடி மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம், நீங்க அந்த செலவு எவ்வளவு கோடி செலவு, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு, கட்சிகளுக்கு எவ்வளவு செலவு, அதெல்லாம் தடுத்து நிறுத்தலாங்க. அதனால வந்து இந்த தொகுதி அதுவும் உன்சமா நம்பர் மட்டும் இல்ல நிரஞ்சன், இந்தந்த மாவட்டங்கள்ல இந்தந்த தொகுதிகள் அப்படின்னு வேற போட்டாங்க. அப்புறம் எதுக்குப்பா எலெக்ஷன் வச்சுக்கிட்டு, ஆமா எதுக்கு நீங்க எலெக்ஷன் எல்லாம் வச்சு நிக்கிறீங்க? அதாவது முதல்ல வந்து 10% அப்படின்னாங்க, 20% 35 ஆச்சு, இப்ப 48% ஓட்டு வாங்கிட்டாங்களாம். 48% ஓட்டு வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்கு கூட்டணி, எதுக்கு வந்து முக்கிய தலைவர்கள், தமாசா கொடுங்க. நம்ம இந்த சர்வேக்கள் எல்லாமே பார்த்து கூட சரி அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துக்கலாம். தாவேக்கானுடைய ஒரு முக்கிய நிர்வாகியே சொல்றாரு 28% நாங்க இப்போதைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. என்ன கணக்குல என்ன அடிப்படை இது? என்னது 28%? அப்ப ஒண்ணு செய்யலாம் நிரஞ்சன், இந்த தேர்தலில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எலெக்ஷன் கமிஷன் போய் சொல்லுவாங்களா, சார் ஆல்ரெடி நாங்க 28 வாங்கிட்டோம், அது அப்படியே பத்திரமா இருக்குது, இந்த எலெக்ஷன்ல நாங்க 10 வாங்கியிருக்கோம், 28 10 38 இதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்களா? இது எப்படி இருக்குதுன்னா, சார் நாங்க வந்து அந்த நெட் பிராக்டிஸ் சார், அதுல வந்து இவ்வளவு ரன் அடிச்சுக்கிறோம் சார் அப்படின்ட்டு லீக் மேட்ச்ல கொண்டு வந்து சொல்லுவீங்களா? சிரிப்பாங்க, கேவலமா சிரிப்பாங்க. சரிங்க, நீங்க தான் 28% வாங்கிட்டீங்கல்ல, அதுவும் இப்பவே இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, ஜனநாயகன் வரப்போகுது, அதை கவனிக்கணும். ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு 38-40 போயிடும்னு நினைக்கிறேன் நிரஞ்சன். ஒத்துக்க மாட்டீங்களா? எப்படி அதுக்கும் சினிமாவுக்கும் என்ன சினிமா அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நீங்க கேக்குறீங்க? நீங்க இப்ப இன்னைக்கு விஜய் பின்னாடி இத்தனை பேர் வந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எதுக்கு வந்துக்கிறாங்க, எதை பார்த்து வந்தாங்க? சினிமால அவர் பேசுற பஞ்ச் டைலாகு, டான்ஸ், காமெடி, சாங் சீக்வன்ஸ், ஃபைட்டு, இதை பார்த்து தானே வந்தாங்க. அப்புறம் ஜனநாயகன் வந்தா இன்னும் ஒரு 10% வரமாட்டாங்களா? எங்க புலி படம், சுறா படம் அதெல்லாம் பார்த்தே இது மாதிரி ஒரு 28% வந்துக்குதுன்னு சொன்னா இன்னும் ஜனநாயகம்லாம் வந்தா எங்க போக போகுது பாருங்க நீங்க. சரி, அது சொல்றது ஏன் 28ன்னு சொன்னாரு, 38 ஒரு 48 அந்த வடிவேல்ல ஞாபகம் வராரு. அண்ணங்கிட்ட தானே கேக்குற, கறி கஞ்சி வேணாமா, அது காசு வேணாமா, கேட்கறத கேள அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதே ஆதவ அர்ஜுனா அவர்கள், இவர் வந்து
விஜய் அவர்களை பத்தி என்ன சொன்னார் அப்படின்ற வீடியோவும் நான் இன்னைக்கு பார்த்தேன். எப்படிங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு நிலைப்பாடு, இப்போ ஒரு நிலைப்பாடா? போற இடத்துல எல்லாம் ஒவ்வொன்னு பேச வேண்டியது. அவர் செங்கோட்டையன் சொன்னார் 500 கோடி அந்த மாதிரி. இது மக்கள் என்ன அப்படியே சரியான முட்டாள்கள் நினைச்சாரா? இன்னைக்கு எல்லாமே ரெக்கார்டடா இருக்குது. எப்போ வேணா எந்த ரெக்கார்டை வேணா எடுத்து போடலாம். இது அன்றைக்கு, இது இன்றைக்கு. few moments later அப்படின்னு வேற ஒரு ஃபேமஸா ஒரு டைட்டில் கார்டு, பிளாஷ் கார்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னீங்களே, இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்னா கரெக்ட். நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருந்ததுல அவர் ஒரு பேட்டியில இன்னொன்னு சொல்லிக்கிறாரு பார்த்தேன். அதாவது சாராயங்கள் இந்த மாதிரி சாராயம் அப்படின்னா அரசே நடத்தக்கூடாது. என்ன சொல்றீங்க? தனியார் நடத்தலாமா அப்படின்னு? அரசு எப்படிங்க நடத்தலாம்? சோ சரக்கு இருக்கும், அதை கவர்மெண்ட் பிரைவேட்ல விற்பாங்க. யார் சொன்னது இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது? ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டியில இது பண்ணதை நான் பார்த்தேன். அப்போ கவர்மெண்ட் வித்தா தப்பு, அப்ப பிரைவேட் அதை விற்கிறாங்கன்னா அது ஊட்டச்சத்து பானம் ஆயிடுமா? அதுல என்ன விட்டமின் டி, B12 அதெல்லாம் நிறைய சேர்ப்பாங்களா? குடி வேணுமா வேணாமா? இதானுங்க கேள்வி. அப்ப நான் கேட்கிறேன், நாளைக்கே வேற தடை செய்யப்பட்ட பொருள் லாட்டரி எடுத்துக்காங்களேன். கவர்மெண்ட் வித்தாதான் தப்பு, பிரைவேட் லாட்டரி வித்தா சரி அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாரு அவரு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை லாட்டரியத்தான் பேன் பண்ணி விட்டாங்க. அந்த 6 நம்பர் லாட்டரியில இருந்து 1 நம்பர் லாட்டரி வரைக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டாங்க. அதனால இந்த லாட்டரியை ஒழிக்கணும்னு சொல்லும்போது இப்படிதான் சொன்னாங்க. அதை நம்பி எத்தனை குடும்பங்கள் பிழைக்கின்றது தெரியுமா அப்படின்னு. அப்பா, அதை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பம் போச்சுதுன்னா அந்த லாட்டரியால லட்சக்கணக்கான குடும்பம் நடுத்தரவுக்கு வந்திருக்குதான்றத பத்தி யாரும் கவலைப்படல. குதிரை பந்தயத்துக்கு அப்படிதான் சொன்னாங்க. இதை நம்பி எத்தனை குடும்பங்கள் பிழைக்கிறது தெரியுமா? இப்படிதான் ஒவ்வொன்றத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதனால அந்த லாட்டரியை நம்பி இருந்தவங்க எல்லாம் இப்படி சாராய கடையில தனியார் லைசன்ஸ் எடுத்தா அதை வச்சு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஐடியா கொடுத்துனுக்கிறாரா? என்னங்க இதெல்லாம் கொள்கை? அரசு விற்க கூடாது, தனியார் விற்கலாம். இன்னும் என்னென்னத்தெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விற்கலாம்னு அவர் பிளான் பண்ணுவாரோ தெரியல. இவங்கதான் ஊழலை ஒழிக்க போறாங்களா, நல்லாட்சி கொடுக்க போறாங்களா? போதா வரைக்கும் நான் சொன்னல அந்த இன்கம் டாக்ஸ் மேட்ரு, அதுல பாத்தீங்கன்னா நான் வரியை கரெக்டா காமிச்சிட்டாங்க, இல்ல வருமானத்தை குறைக்கலங்க, கரெக்டா தாங்க காமிச்சேன் அப்படின்லாம் சொல்லல. இவங்க கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க 2 வருஷம் கழிச்சு கேஸ் போட்டுக்கிறீங்க. அப்ப பண்ண டுபாகூர் தப்பெல்லாம் தப்புதான். ஆனா நீங்க 2 வருஷம் கழிச்சு நீங்க இது மாதிரி நோட்டீஸ் கொடுத்துக்கிறீங்க, அது செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போயிடறாங்க. சொந்தமா வாங்கின வருமானத்துக்கே வரி கட்டாம இந்த மாதிரி பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போறவங்க தான் இவங்க ஊழலை ஒழிக்க போறாங்களா, நல்லாட்சி கொடுக்க போறாங்களா? கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் தாவேகா ஊழலற்ற ஆட்சி கொடுக்கும் என்று சொல்வார்கள். இப்படித்தான் புதுமொழி சொல்லணும் நிரஞ்சன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.